நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாய். திருச்சிற்றம்பலம். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரைகின்ற சோமசுந்தர பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதின குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனம் வெளி மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை வணங்கி நம்முடைய சித்தாந்த சரபம் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். மலேசிய சைவ சித்தாந்த மன்றம் நிகழ்த்துகின்ற இன்றைக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு. எது அற்புதம் அப்படின்னா, அடியார்கள் கூட்டத்தில் இருக்கிறது தான் அற்புதம். இதுதான் நமக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். எனவே அந்த நாளிற்காக எம்பெருமானிடத்து நன்றியை தெரிவித்து நம்முடைய சிந்தனையாக இன்றைக்கு அமைத்திருக்கக்கூடிய குரு லிங்க சங்கம வழிபாடு என்கின்ற தலைப்பு. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்திருந்த ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இன்றைக்கு இந்த வழிபாட்டிலே நமக்கு அமைத்து கொடுத்த சான்றோர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய அம்மா அவர்களுக்கும், இந்த சிந்தனைக்கு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சைவர்களாகிய நமக்கு இறைவனை அவனுடைய திருவடியை அடைவது என்பதும், அந்த திருவருளை முறையாக பெறுவது என்பதும் நம்முடைய நோக்கமாக இருத்தல் வேண்டும். அதனாலதான் அப்பர் சுவாமி சொல்றார், குறிக்கோள் இல்லாது கெட்டேனே அப்படிங்கிறார். அப்போ சைவர்களாகிய நமக்கு என்று ஒரு குறிக்கோள் வேணும். ஏன் அந்த குறிக்கோள் என்பது எது? அதுல தான் நமக்கு ஒரு ஐயம் வருகின்றது. ஏனென்றால் வழிபாட்டின் மூலமாக, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய திருமுறைகள் 12 திருமுறைகள், 27 ஆசிரியர்கள் அருளி செய்த திருமுறைகள், அந்த திருமுறைகளின் சாராம்சமாக நாம் அறிந்து கொள்வது எது? சாத்திர நூல்கள் நமக்கு எதை போதிக்கின்றது? இந்த இரண்டிற்கும் உள்ள தொடர்பு எது? இப்போ திருமுறைகள் நமக்கு அன்பை காட்டுகின்றது, பெருமான் எடுத்து கொள்ள வேண்டிய அன்பை காட்டுகின்றது. அந்த அன்பிற்கு, அப்படி அன்பு வைப்பதற்கு தேவையான அறிவினை, ஞானத்தை சாத்திர நூல்கள் நமக்கு விளக்குகின்றது. எனவே அன்பின் வழி அமைவது ஞானம். இந்த இரண்டு மார்க்கத்தை தான் நம்முடைய நூல்களும் நம்முடைய அருளாளர்களும் நமக்கு கற்பித்து சென்றிருக்கின்றார்கள். அதன் வழி நின்று அவர்கள் அனுபவித்தது போல இந்த ஆன்மாவும் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு தலைப்படுதல் வேண்டும். அப்படி தலைப்படுவதற்கு நமக்கு இடமாக எது இருக்குது அப்படின்னா, இந்த அடியார் கூட்டம்தான் இல்லையா? அவனுடைய திருவருள் என்பது காணப்படாத ஒன்று. அந்த திருவருளை அனுபவிக்கக்கூடிய இன்பம்
நாம் இதுவரைக்கும் அனுபவித்ததில்லை. எனவே அதுவும் அனுபவிக்கப்படாத ஒன்று, புலப்படாத ஒன்று. எனவே அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை இது எவ்வாறு இருக்கும், இதை எப்படி இந்த ஆன்மா அனுபவிக்கும் என்று நினைந்து நினைந்து போற்றுவதற்கு தான் நமக்கு சாத்திரங்களும் தோத்திரங்களும் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இரண்டுமாக இருந்து நமக்கு காட்டுவது என்பது எதுனா அன்பு நெறியும் அறிவு நெறியும். அதனால தான் அன்பும் அறிவும் சிவம் என்று சொன்னார்கள். அன்பு மார்க்கம், அறிவு மார்க்கம். இப்போ இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. ஒன்றை விட்டு ஒன்று இல்லை. அன்பை விட்டு அறிவு இல்லை, அறிவை விட்டு அன்பு இல்லை. இது எப்படி அப்படின்னு சொன்னா, அறிந்த பிறகு அன்பு என்பது வாய்க்கும். அறிந்த பிறகு இப்போ ஒருவரிடம் நட்பு கொள்கின்றோம். அப்போ நட்பு கொள்வதற்கு முன்பாக அவருடைய தன்மை குணநலன்கள் நமக்கு தெரிந்தா அந்த இடத்துல அறிதலுக்கு பின் வருகின்ற அன்பு இல்லையா? நம்மை போன்ற அடியவர்கள், பூசிப்பவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு மனதுக்கு என்ன வருது? அவர்கள் மீது அன்பு வருகின்றது, அன்பு பெருகுகின்றது. எனவே அறிவு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, அறிவு மார்க்கம் என்பது அருளாளர்கள் அருளி செய்த இந்த தத்துவ நூல் வழியாக முப்பொருள்களினுடைய இயல்புகளை உள்ளவாறு அறிந்து கொண்டு அதில் எதை விட வேண்டுமோ எதை தொட வேண்டுமோ என்று நினைந்து விடுவதை விட்டு பற்றக்கூடிய பொருள்களில் பற்று வைத்து விளங்கி நிற்பது என்பது அறிவு மார்க்கம். அந்த அறிவு மார்க்கத்தினால் வரக்கூடிய பயன் எது அப்படின்னா அன்பு மார்க்கம். இப்போ இந்த அன்பு மார்க்கமே இறைவனுடைய திருவருளை சென்று நம்மை சேர்க்கும் என்று சொன்னால், இந்த அருளாளர்கள் நமக்கு அன்பு மார்க்கத்தை காட்டியிருக்கின்றார்கள். இப்போ அருளாளர்களுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எப்படி இவர்கள் இந்த 6 நாட்களில் முக்தி பெற முடிகின்றது, அல்லது எப்படி இவர்களால் செயற்கரிய செயல்களை செய்ய முடிகின்றது என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால், இவர்கள் பல பிறவிகள் செய்த அறிவு மார்க்கத்தின் வழி நின்று இந்த பிறவியில் அன்பு மார்க்கத்தை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை எளிமையாக பற்றி இருக்கின்றார்கள் என்பது விளங்குகின்றது. எனவே இறைவனுடைய திருவருளை பற்றுவதற்கு அல்லது திருவடியை பற்றுவதற்கு நமக்கு அடிப்படையாக அமைவது என்ன, ஒரே சாதனம் என்ன என்று சொன்னால் அது அன்பு மார்க்கமே. அன்பு மார்க்கமே, அன்பே அன்பே அமையும். அந்த அன்பின் வழிபாட்டினை நம்முடைய அருளாளர்கள் 3ஆக அமைத்து நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் காட்டிய 3 வழி என்ன என்று பார்த்தால், சிவலிங்க திருமேனியை சிவமாகவே வழிபாடு செய்வது, குருநாதரினுடைய திருமேனியை சிவமாகவே நினைந்து வழிபாடு செய்வது, அடியார்களினுடைய உருவத்தை, அடியார்களினுடைய வேடத்தை, அடியார்களினுடைய திருமேனியை சிவமாகவே என்று எண்ணி வழிபாடு செய்வது. ஏனென்றால் சிவம் சூக்குமம், அதிசூக்குமம் இல்லையா? அது நன்மை பொருள், மங்கள பொருள், அன்பு பொருள் என்றெல்லாம் சொல்றோம். அவன் அதிசூக்குமமாக இருப்பவன். எனவே அதிசூக்குமமாக இருக்கக்கூடிய அவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் 3ஆக நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார்கள். 3 வழிமுறையை நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். இப்போ சிவத்தை வழிபாடு செய்தோமேயானால் அந்த தன்மை அடியார்களுக்கு போய் சென்று சேராது. ஆனால் அதே சமயத்தில் அடியார்களுக்கு தொண்டு செய்தோமேயானால் அது நேரடியாக சிவபெருமானை சென்று சேரும். அதற்காகத்தான் இந்த 3ஆக நமக்கு வகுத்து காட்டி அமைத்திருக்கின்றார்கள். அதுல முதன்மையாக வருவது குரு வழிபாடு. இந்த குரு வழிபாடு என்பது இந்த 3மே நம் போன்றவர்கள், நாம இந்த பிறப்பு கொண்டு வாழ்கின்ற நிலையில அறிந்திருக்கின்றோம். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று அறிந்திருக்கின்றோம். அறிந்ததோடு கொஞ்சம் முயற்சியும் செய்து வருகின்றோம் இல்லையா? அப்போ முதல்ல குருநாதராக வருபவர் யாரு, அவர் நமக்கு என்ன செய்கின்றார்,
அப்படி குருநாதரை சிவமாகவே வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அதே போல சிவலிங்க திருமேனி கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை நாம் வழிபாடு செய்வதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அந்த திருமேனியை எங்கனம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், அடியார்கள், இந்த சங்கமம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள், அவனுடைய அடியார்களை முதல்ல அவன் அடியார்கள்னா யாரு, அப்படிப்பட்ட அடியார்களை நாம் வழிபாடு செய்வது என்பது எப்படி, அப்படி அடியார்களை வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகின்றது, இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வகையில் இப்போ குருநாதருடைய வழிபாடு, குரு என்ற சொல்லுக்கு, குரு அப்படின்னா அறியாமையை நீக்குபவன் என்று பொருள். குரு, குருட்டை நீக்குபவன் குரு. குருடு என்று சொன்னால் அது ஆன்மாவிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை. நம்மகிட்ட என்ன அறியாமை இருக்கின்றது? என்ன அறியாமை இருக்கின்றது என்று சொன்னால், எதையுமே முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத அறியாமை, இல்லையா? ஒன்றையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. நூல்கள் மூலமாக ஆராய்ச்சி மூலமாகத்தான் அறிந்து கொண்டிருக்கின்றோம், இல்லையா? உள்ள பொருளை உள்ளபடி அறிந்து கொள்ள முடியாத அறியாமை. அந்த அறியாமையை முதல்ல குருவானவர் நீக்குகின்றார். அப்போ குருநாதர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் ஏற்கனவே அந்த அறியாமையிலிருந்து நீங்கியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரால் தான் இந்த நோயை நீக்க முடியும், இல்லையா? மருத்துவம் படித்தவர்கள், அவர்களால் தான் அந்த என்ன நோய் வந்திருக்கின்றது, அந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுபோல இந்த குருநாதருக்கு தான் இந்த மாணாக்கரிடத்து இருக்கக்கூடிய அறியாமையும் அதனுடைய அளவும் தெரியும். இந்த ஒவ்வொரு ஆன்மாவிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையும் அந்த அறியாமையிலிருந்து நீங்கக்கூடிய பக்குவம் எப்போது வரும் என்றும் அந்த குருநாதருக்கு தான் தெரியும், இல்லையா? அதனால தான் குரு என்று நாம சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட குரு நமக்கு தீக்ஷா குருவாகவும் ஞான குருவாகவும் அமைகின்றார். சைவர்களாகிய நமக்கு தீக்கை என்பது ரொம்ப மிக மிக அவசியமானது. அது எப்படி அப்படின்னா, இப்போ இங்க மலேசியா மண்ணில் எல்லோருமே என்ன வண்டி ஓட்டுறீங்க. வண்டி ஓட்டுவதற்கு என்ன தேவை? லைசன்ஸு, இல்லையா? அதுதான் இந்த குருநாதர் அப்போ லைசன்ஸு, அந்த ஓட்டுநர் உரிமத்தை பெற்ற பிறகு அந்த வண்டியை இயக்குவதற்கும் அதை பெறாமலே வண்டியை இயக்குவதற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வண்டியை ஓட்டுனா என்ன ஆகும்? நீங்க நல்லா தான் வண்டி ஓட்டுவீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா குற்றம், அது குற்றம், இல்லையா? பிடிச்சு உள்ள வச்சிருவாங்க, இல்லையா? குற்றம், அது குற்றம். அது போலவே இந்த தீக்கை என்பதும் சைவர்களாகிய நமக்கு இன்றியமையாதது. எம்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்வதற்கு இன்றியமையாதது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் அறியாமையில் இருப்பதனாலே அந்த அறியாமையை நீக்குவதற்கு இந்த அருளாளர்கள் அவர்களுடைய அறிவில் இறைவனே ஆவேசித்து நின்று நமக்கு இதை செய்கின்றான், இந்த உபகாரத்தை செய்கின்றான். இந்த உபகாரம் அவன் செய்வது மிகப்பெரிய உபகாரம். நமக்கு மட்டுமே செய்கின்றான், நமக்கு மட்டும் செய்கின்ற உபகாரம் இது. அப்போ நமக்கு மட்டும் செய்கின்றான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, எந்தெந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிவம் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலே அன்பு மீதூறுகின்றதோ அவர்களுக்கு அந்த பக்குவத்திலிருந்து அவர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்குவதற்கு அவன் துணிகின்றான். அப்படி அவன் எண்ணத்தில் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவனே அனைத்தையும் செய்வான். அதற்காக நாம எந்த முயற்சியும் நம்முடைய முயற்சி எதுவும் அங்க அவசியம் இல்லை. நினைத்தாலே
நினைக்கின்ற பொழுதே நினைக்கின்ற கருத்தினை முடித்து கொடுப்பவன் அவன். அது அவனுடைய திருவடிக்கு செல்லுகின்ற நினைப்பாக இருந்தா அந்த நல்ல சிந்தனை இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அந்த பக்குவத்தின் ஏற்றாற் போல குருநாதர் வந்து அமைகின்றார் என்று நம்முடைய சித்தாந்தம் காட்டுகின்றது. அப்போ திருமுறைகள்ல இந்த மூன்றினையும் ஒரே நூலில் காட்டியிருக்கக்கூடிய இடம் அப்படி எது என்று பார்த்தால் சேக்கிலார் சுவாமி அருளி செய்த திருத்தொண்டர் புராணம். அந்த பெரிய புராணம் என்கின்ற நூலிலே நமக்கு அருளாளர்களினுடைய வாழ்க்கை முறையை வைத்து இந்த மூன்றையும் நமக்கு உறுதிப்பட காட்டுகின்றார்கள். அப்படியா சைவத்துல இப்படியெல்லாம் இருக்கா? குருவை வழிபாடு செய்யணுமா? லிங்க திருமேனியா வழிபாடு செய்யணுமா? சங்கமம் அடியார் கூட்டத்தை வழிபாடு செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு மலைப்பு வந்து விடக்கூடாது. ஏனென்றால் பிற சமயத்தவர்களுக்கு ஒரு கோவில் ஒரு தெய்வம் என்றெல்லாம் இருக்கு. ஏன் ஒரு நூல் கொண்டு ஒரு நாள் அவர்கள் இறை சிந்தனையை மேற்கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை? நமக்கு தான் நூல்கள் அதிகம். ஏன் ஒரு நூலாக இருந்தால் நாங்கள் தூக்கிட்டு போய் வழிபாடு செய்யறதுக்கு எளிமையாக இருக்குமே அப்படின்னா நமக்கு அது பத்தாது. அதனால தான் இறைவன் நம் பொருட்டு ஆன்மாக்கள் பல, அந்த பல ஆன்மாக்கள் பல பக்குவத்தில் இருப்பதனால் நூல்களும் பலவாக அமைந்தது. இல்லையா? நம்முடைய பக்குவ நிலை வேறுபாட்டின் இதை எப்படியாவது இதுலையாவது வந்துட மாட்டானா அப்படின்னு இவ்வளோ நூல்களை சுவாமிக்கு பெருங்கருணை. இல்லையா? பெருங்கருணை. இந்த நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமாக கிடைத்திருக்கக்கூடியது என்று சொன்னால் அது அவனுடைய பெரும் கருணையை மட்டும்தான் நமக்கு காட்டுகின்றது. இப்போ இந்த பெரிய புராணத்திலே எந்தெந்த அந்த 63 நாயன்மார்களும் தொகையடியார்களையும் சேர்த்து 72 அடியார்களை காட்டுகின்றார்களே, இதுல குருவை தெய்வமாக சிவமாகவே நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய அருளாளர்கள், சிவலிங்க திருமேனியை சிவமாகவே நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மாக்கள், சங்கமம் என்று சொல்லக்கூடிய அடியார்களை, சிவன் அடியார்களை சிவமாகவே நினைந்து வழிபாடு செய்த அருளாளர்கள் என்ற 3 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். அப்படிதான் அந்த நூல்களை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் அப்போ இங்க குருநாதராக நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் என்று பார்த்தோமேயானால் அது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? குலச்சிறையார், மந்திரி, நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார், சோமாசி மாரநாயனார், நரசிங்க முனையரையார், அப்பூதியடிகள் என்று பல அருளாளர்கள், கிட்டத்தட்ட 11 அருளாளர்கள் குருநாதரை சிவமாகவே நினைந்து வழிபட்டு உய்ந்தவர்கள். அதுதான் முக்கியம். வழிபாடு செய்தவர்கள் என்று சொன்னால் அப்புறம் அவர்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏனென்றால் எந்த ஒரு முயற்சிக்கும் பயனை அமைப்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. எந்த ஒரு முயற்சிக்கும் பயன் உண்டு உண்டு உண்டு. ஏன் ஆக இந்த இவர்களுள் மிகச் சிறப்பாக நம்முடைய அப்பூதியடிகள், பெருமழலை குறும்பர், இவர்களுடைய வரலாறுலாம் நீங்கள் நன்கு அறிந்தது தான். நாயன்மார்களுடைய வரலாறுகளே அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். அதில் இன்றைக்கு நாம் ஒரு சில நாயன்மார்களினுடைய செயல்களை பார்க்க இருக்கின்றோம். குருநாதரை சிவமாகவே வழிபாடு செய்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். அவர் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு தம்முடைய மகாராணி மங்கையர்க்கரசி அம்மையார் அவருக்கு மந்திரியாக இருந்தவர். இவர் இங்கு பாண்டிய நாட்டிலே மணமுடித்து வருகின்ற பொழுது மங்கையர்க்கரசி அம்மையார் பாண்டிய நாட்டிலே நின்றசீர் நெடுமாற பாண்டியனை மனம் கொண்டு இங்கே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இங்கு மதுரையில சமணம் மேலோங்குகின்றது. அந்த சமண மத கருத்தினை நீக்கி அந்த கொள்கையெல்லாம் விலக்கி சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக தன்னுடைய மந்திரியையும் கூடவே அனுப்புகின்றார் மங்கையர்க்கரசியாருடைய தந்தை. எனவே மந்திரியாரும் இங்க பாண்டிய நாட்டிற்கு வந்தவர்.
இங்கு வந்து இவர்களோடு ஆட்சி புரிகின்ற பொழுது மந்திரியாராக இருக்கின்றார். ஆக அவருக்குரிய கடமை, அதனாலதான் மாண்புமிகு மந்திரி. நம்ம சைவ சமயத்துல மாண்புமிகு மந்திரிகள்னு இருக்காங்க. மாண்புமிகு மந்திரி நம்முடைய மணிவாசக பெருமான், ஏன் குலச்சிறையார், இவர்கள்லாம் மாண்புமிகு. இப்படி இவர்களுக்கு மட்டும்தான் மாண்புமிகுன்னு போடணும். ஏன் எல்லாருக்கும் போடுறதுக்கெல்லாம் இங்க தகுதி எதுவும் இல்லை. ஏன்னா இவர்களுக்கு தான் மாண்பு. குறிக்கோள்ல இருந்து அந்த குறிக்கோளுக்காகவே பாடுபட்டவர்கள். அதனால இவர்கள் தான் மாண்புமிகு. அப்படி மந்திரியாக இருந்தவர். இவருடைய குலச்சிறையார், அவருடைய தொண்டு அப்படின்னு பார்த்தா யாராக இருந்தாலும் திருநீரும் கண்டிகையும் கண்ட மாத்திரத்திலே விழுந்து வணங்கக்கூடிய பெரும் தகையார். அவர் தம்முடைய மங்கையர்க்கரசியாரினுடைய குறிப்பறிந்து செயல்படக்கூடிய வீரர். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய வழிபாட்டு திறத்தினை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தம்முடைய பாடலில் வைக்கின்றார், பதியத்தில் வைக்கின்றார். அதாவது அருளாளர்களினுடைய செயல்பாட்டினை, கொள்கையினை அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறைமையினை இது நால்வர் பெருமக்களினுடைய வாக்கில் பதியப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அது ரொம்ப சிறப்பு. இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்தில் இருந்த அருளாளர்கள் என்று பார்த்தால் அவருடைய நம்முடைய நல்லூர் பெருமணத்துல எத்தனை பேர் அவர்களோடு சேர்ந்து ஜோதியில் ஐக்கியமானார்கள் இல்லையா? முருகநாயனார், நீலநக்கர், இது போன்று. அப்போ அவர்கள் எல்லோருமே ஞானசம்பந்த பெருமானை குருநாதராகவே சிவம் எனவே நினைந்து வழிபாடு செய்தவர்கள். இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான கருத்து, திருஞான சம்பந்த பெருமானை நமக்கு குருவாக இறைவன் காட்டியிருக்கின்றார். சுவாமி நமக்கு குரு யாரு அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமானே என்று அவர் நமக்கு காட்டிய குருநாதர். எப்படி என்று சொன்னால், குருநாதர் என்று சொன்னால் அவருக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அவருக்கு வெண்கொற்ற கொடை இருக்கணும் இல்லையா, சிவிகை இருக்கணும், செல்லுவதற்கு முத்து குடை இருக்கணும், சின்னங்கள் இருக்கணும். அப்போ இதை எல்லாமே இப்ப சொல்லப்பட்ட அனைத்தையும், ஆக சிவிகை, சின்னம், குடை இதெல்லாம் மன்னருக்குரியது இல்லையா? மன்னருக்குரியது தான் ஆசிரியருக்கு கொடுக்கப்படுவது, குருநாதருக்கு கொடுக்கப்படுவது. அப்படி கொடுத்ததனால் அந்த இறைவனே ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடையும் சிவிகையும் இல்லையா சின்னமும் கொடுத்து அருளி இவர் நமக்கு குரு என்று பெருமான் காட்டுகின்றார் இல்லையா? அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது முதல் பாடலிலேயே வைக்கின்றார் சேக்கிழார் சுவாமி. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிப்ப புனிதவாய் மலர்ந்து அழுத என்று முதல் பாடலிலேயே இவர் நமக்கு குருநாதர் என்று காட்டுகின்றார். அப்போ நமக்கு எந்த ஒரு ஐயமும் இருக்கக்கூடாது. எதுல? யார் குரு, எப்படி குரு வருவாங்க, எப்போ வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்னா அதன் வழி நிக்கணுமா, இல்லை அவங்க பின்னாடியே போயிடணுமா இல்லையா? இப்படி இந்த குருநாதர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் சைவர்களாகிய அத்தனை பேருக்கும் ஒரு பல குழப்பம் இல்லையா? ஒரு குரு தான் இருப்பாங்களா, பல குரு வருவாங்களா, இப்படி பல 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 குழப்பங்களை நாம் வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் பார்த்தார் சுவாமி. இந்தப்பா உனக்கு குருநாதர் யாரு? ஞானசம்பந்த பெருமானே, எனவே அவருடைய திருவடியை சிரமேற்கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு முடிச்சிட்டார் இல்லையா? ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி தான் நமக்கு என்னது? அம்மையப்பருடைய திருவடி இல்லையா? ஞானசம்பந்த பெருமானை நமக்கு குருவாக இறைவன் நமக்கு காட்டி அருளி செய்திருக்கின்றார். அப்போ அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கில் சேக்கிழார் சுவாமி அவருடைய வாக்காக இவருக்கு சொல்றார். யார? திருஞான சம்பந்த பெருமானை. அவருடைய தொண்டினை சொல்லுகின்ற பொழுது, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியார்களை கண்டால் குணம் கொடு பணியும் குலச்சிறை. இந்த குலச்சிறையார் எப்படிப்பட்டவரா? அடியார் கூட்டமா வந்தாலும் சரி பரவாயில்ல, தனித்தனியாக வந்தாலும் பரவாயில்ல, அவர்களை கண்ட மாத்திரத்தில் பணிவோடு தாழ்வென்னும் தன்மையோடு
சமயம் சார்தல் பெறல், ஊழ் பெறல் அரிது என்று நமக்கு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லையா? அதுபோல சைவ சமயத்திற்குரிய பண்பே தாழுகின்ற தன்மை. தாழ் தலை, தாடலை போய் இரு ஏகமெனக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கில் மதுரைக்கு வருகின்ற பொழுது குலச்சிறையாரை பற்றியும் மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றியும் அந்த பதிகங்களில் பதிவு செய்திருக்கின்றார். இவர்கள் அதனை பிரமாணமாக கொண்டு இப்ப இவர்கள் அவரைத்தான் குருநாதரா வச்சிருக்கிறாருன்னு நமக்கு பிரமாணம் வேணும் இல்லையா? ஞானசம்பந்த பெருமானை இவர்கள் குருநாதராக கொண்டு பணிகளை செய்தார், ஒய்ந்தார் என்பதற்கு பிரமாணம் வேணும் இல்லையா? அதற்கு அவர் அருளி செய்த பதியங்களே நமக்கு பிரமாணமாக அமைகின்றது. ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்துல மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் பதிவு செய்கின்றார். ஆக இவர்கள் அவரை குருநாதராக கொண்டு உய்ந்தவர்கள். இப்போ அவரை குருநாதராக வச்சிருக்காருன்னு பார்த்துட்டோம். எப்படி உய்ந்தார்கள் என்று பார்த்தால், அந்த பாண்டிய நாடு சமணத்திலிருந்து சைவ நெறி தலைத்து ஓங்கி சைவ நெறிக்கு உரிய சின்னத்திற்கென்றே ஒரு பதியம் அமைத்தாரே இல்லையா? வேற எந்த தளத்திலையும் அந்த பதியம் இல்லை, வேறு யார் வாக்கிலையும் அந்த பதியம் இல்லை. திருநீருக்கு என்று ஒரு பதியம் அமைத்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதியில தான். அப்போ அதுவே பலன், அதுவே உய்யும் நெறியாக இவர்களுக்கு அமைந்தது இல்லையா? ஏன்னா அதுக்காக தானே இவர்கள் பாடுபட்டார்கள். திருநீறு தலைக்கவும் சைவம் தலைக்கவும் இவர்கள் பாடுபட்டார்கள். எனவே அந்த மந்திரமாவது நீரு என்கின்ற பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் இங்கு பதிவு செய்கின்றார் என்று சொன்னால், அதுவே மதுரையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் உய்தலுக்குரிய வழியாம். ஏன் உய்வதற்கு இந்த ஒரு பதியமே போதுமே என்று நமக்கு காட்டப்படுகின்றது. ஆக குலச்சிறை நாயனார் ஞானசம்பந்த பெருமானை குருவாக நினைந்து உய்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அவரோடு கூடவே இருந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணர், நமக்கு தெரியும் நம்முடைய பெரியபுர திருத்தொண்ட தொகையை நீலகண்டத்துல தொடங்கி நீலகண்டத்துல நிறைவு செய்வார். ஆக நீலகண்டம் என்பது, திருநீலகண்டம் என்பது நமக்கு ஒரு காப்பு, ரக்ஷை. காப்பு, காப்புனா என்னது? ரக்ஷை, அதுனா பாதுகாப்பது. எப்படி ஐந்தெழுத்தை சொல்லுகின்றோமோ மந்திரமாக, அதுபோல திருநீலகண்டம் 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 என்று சொன்னாலே பகை விலகும், பகை நீங்கும். திருநீலகண்டத்துக்கு அவ்வளோ என்ன சக்தி இருக்கு. திருநீலகண்டம்னு சொன்னாலே போதும். அதனாலதான் பெரிய புராணத்தை திருநீலகண்டத்துல தொடங்கி திருநீலகண்டர் அவருடைய வரலாற்றில் தொடங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று நிறைவு செய்வார். எனவே நாம திருநீலகண்டம் என்று சொன்னாலே நமக்கு உய்வு. அப்படிப்பட்ட அது ஒரு மந்திரம். இங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எர்க்கத்தம்புலியூரில் திரு அவதாரம் செய்தவர். அவரும் அவருடைய மனைவியாரும் மதங்க சூளாமணி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியாரும் இசை வல்லுநர்களாக இருந்தார்கள். யாழும் வீணையும் வேறு வேறு என்று உணர்த்தியவர்கள். வீணை வேற, யாழ் வேற. ஏன்னா பல இடங்கள்ல வீணையும் யாழும் ஒன்று என்று சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு. ஆனா இவர்கள் யாழினை மீட்டி இசையை, திருமுறைகளை இசையில் இசை வடிவமாக இறைவனை வழிபாடு செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே பல தலங்களை தரிசித்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் எர்க்கத்தம்புலியூருக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இருவருமாக சேர்ந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அவருடைய திருவடியை வணங்கி தாங்கள் பாடுகின்ற தேவாரத்திற்கு நாங்கள் இசை அமைக்கின்றோம் என்று சொல்லி அவர்களோடு பயணித்தவர்கள். ஞானசம்பந்த பெருமான் அடியார் கூட்டத்தோடையே தான் எல்லா திருத்தல செலவு நயப்பையும் மேற்கொண்டார் இல்லையா? கிட்டத்தட்ட சோழ நாடுகள், நடுநாட்டு தலங்கள், பாண்டிய நாட்டு தலங்கள், இப்படி திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு பெரிய அடியார் கூட்டத்தோடயே செல்லுவாராம் இல்லையா? அப்படி அவர் அந்த அடியார் வழிபாட்டை நமக்கு காட்டியவர் திருஞான சம்பந்த பெருமான். இப்ப இவர்கள் இருவரும் இசை வல்லுநர்களாக இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான்
பாடுகின்ற தேவாரத்திற்கு, திருமுறைகளுக்கு, திருக்கடை காப்பிற்கு இசை அமைத்தவர்கள் இருவரும். அப்படி இருக்கின்ற பொழுது சில காலம் சென்றது. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, தேவாரம் இசை, தேவாரம் படிப்பது சிறப்பு, ஞானசம்பந்த பெருமான் பாடுவது சிறப்பு. ஆனா இவர்கள் இசை அமைக்கின்றதுனாலேயே இவருடைய திருமுறை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அது அவருக்கு சிவசிவா எம்பெருமானே என்று நினைந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமானேன்னு போய் ஞானசம்பந்தருடைய திருவடியில போய் விழுந்துட்டாராம். விழுந்தோடனே என்னப்பா என்ன அப்படின்னா, என்னுடைய யாழில் மீட்ட முடியாதபடிக்கு ஒரு பதியத்தை பாடுங்க அப்படின்ட்டாராம். உடனே யாழ் முறிப்பண் என்கின்ற பதியத்துல மாதர் மட பிடியும் அன்னமும் மன்னதோர் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர் பூதையின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படை சடை நெடு முடியதோர் புனலர் வேதமோடே லீசை பாடுவரால் கடல் வெண்திரை இறை நிறை கரை பொழுது விம்மி நின்றயலே தாதவில் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே என்று அற்புதமான, எனக்கு பாட வரல மன்னிச்சுக்கிடணும். அது அற்புதமான பதிகம் இல்லையா? அதெல்லாம் அசைச்சு பாடணும்னா நிச்சயமா எனக்கு இப்ப அதுக்கு பாட முடியல. இருந்தாலும் ஒரு அந்த அப்பா செயல பாடிட்டேன். சரி, அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை பாடி அமைந்து இவருடைய இசைக்கு இறைவன் இறங்குவான் என்கின்ற தன்மையை காட்டியவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவரையே குருவாக நினைந்து அவருடைய காலத்தில் வாழ்ந்து அவர் திருநல்லூர் பெருமணத்தில் ஜோதியில் கலக்கின்ற பொழுது இவர்களும் பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்கள் என்று, அந்த பயனை பெற்றவர்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக சிவலிங்க திருமேனி வழிபாடு. சிவலிங்க திருமேனி வழிபாடு என்பது நமக்கு சாத்திர கருத்தின்படி அந்த திருமேனி சிவலிங்க திருமேனி என்பது சிவபெருமானுடைய ஞான சக்தியும் கிரியா சக்தியும் சரி சமமாக வெளிப்பட்டு தோன்றுவது. சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய சதாசிவமூர்த்தி. சதாசிவம் என்று சொன்னால் அதற்கு சதாசிவமூர்த்திக்கு உடனிருந்து செயல்படுபவள் மனோன்மணி. அதனால பல திருக்கோவில்கள்ல சிவலிங்க திருமேனிக்கு பக்கத்துல சுயம்புவாக இருக்கக்கூடிய திருமேனிகளுக்கு உள்ளே மூலஸ்தானத்திலே வச்சிருப்பாங்க மனோன்மணி அம்மையை. பல கோவில்கள்ல இருக்கும், ஆனா வெளியே தெரியாது, உள்ளே வச்சிருப்பாங்க மனோன்மணி அம்மை. ஆக சதாசிவம் என்கின்ற திருமேனி இறைவனுடைய ஞானசக்தி முழுமையுமாக, ஞானசக்தி பாதியும் கிரியாசக்தி பாதியும் சரி சமமாக விளங்கி தோன்றுவது இந்த சிவலிங்க திருமேனியில். அப்போ இறைவனுடைய சக்தி வெளிப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இந்த திருமேனியை வைத்திருக்கின்றோம். இந்த திருமேனி அவன் காட்டியதுதான். என்னென்று சொன்னால் பல இடங்களில் சுயம்புவாக முன்னவனே முன் தோன்றி, முன்னவனுக்கு முன்னெல்லாம் முன் தோன்றி முளைத்தவனே பாரு. ஆக இது அவனே முளைத்து காட்டியது. ஏன்னா எத்தனை பொருள்கள்ல சுவாமி முளைத்து காட்டியிருக்கின்றார். மூங்கில் காடு, அதாவது தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த விருட்சம், அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருக்கோவில்களை தல விருட்சம்னா அதுலதான் சுவாமி விளங்கி தோன்றுவார். அப்படிப்பட்ட திருமேனி தான் இந்த லிங்க திருமேனி என்பது. சிவமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய திருமேனி, அது நமக்கு அடையாளம். அந்த திருமேனியில் இருந்து கொண்டு சுவாமி நமக்கு அருளுகின்றார். இதை நமக்கு இப்போ கோபுரம் சிவலிங்கம், அது தூளலிங்கம்.
கோபுரமே சிவலிங்கமாக கண்டு வழிபாடு செய்வதும், திருத்தலத்தையே சிவலிங்கமாக கண்டு வழிபாடு செய்வதையும், பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தல ஊரையே சிவலிங்க திருமணியா வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் திருவாரூருக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது ஆரூரே சிவமா தெரிஞ்சதாம், அந்த ஊரே சிவமா தெரிந்ததாம். அப்படியெல்லாம் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த இடைமருதுக்கு வருகின்றார். இடைமருது வருது அப்படின்னு தான் சொல்றாங்க அருகில் இருக்கவர்கள். இடைமருது ஈதோ. அப்போ இடைமருதுக்கு வருகின்ற முன்பே அந்த கோபுரமே அவருக்கு சிவலிங்க திருமேனியாக தெரிந்ததாம். அதனால இப்படியெல்லாம் அவர்கள் கோபுரத்தையும் திருத்தலத்தையும் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தல விருட்சங்களையும் சிவமாகவே கண்டு வழிபாடு செய்திருக்கின்றார்கள். திரு கானூர் என்கின்ற திருத்தலம், அங்கே ஆற்று வெள்ளம் அடிக்கின்றது. காவேரி ஆறு வெள்ளம், கோவில் எல்லாம் அடித்துட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு ஒத்த கரும்பு மட்டும் நின்றுச்சான், ஒரு கரும்பு மட்டும். அப்போ என்னடா வெள்ளம் வற்றிய பிறகு என்ன ஒரு கரும்பு மட்டும் இங்க நிக்குது? மணல் மேடு, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? மணல் மேடு இருக்கும். அதுல ஒரு கரும்பு மட்டும் நிக்கிதான். அந்த கரும்பு எதுக்கு இங்க இருக்குதுன்னு வெட்டுனாங்களாம். அதுல ரத்தம் பீறிட்டு வந்ததாம். அந்த கரும்பினுடைய கணுனா ஒவ்வொன்றையும் பிரிக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு கணுவா இருக்கும். அந்த கணுவாக எம்பெருமான் இருந்தாராம். கானூர் கட்டியினை காணலாமேன்னு அப்பர் சுவாமி பாடுறார். அந்த கானூர் கட்டி கரும்பாக இருந்தவர். அந்த திருத்தலம் கரும்பு தலவிருட்சமாக இருக்கின்றது. இப்படி எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய பெருமான் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றார். மூங்கில், அந்த திருநெல்வேலி என்பதுல மூங்கில் காட்டுக்குள்ள இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக சிவலிங்க திருமேனியை சிவமாகவே இந்த திருமேனியில் எம்பெருமான் எழுந்து அருள்கின்றான் என்று அந்த திருமேனியவே வழிபட்டு உய்ந்தவர்கள் என்று பார்த்தோமேயானால் அதுல பல பேர் இருக்கிறார்கள். பல அருளாளர்கள் நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுகின்றார். அதுல திருநீலநக்கர் என்பவர் அந்த அயவந்தி, அவருடைய சோழ நாட்டில் சாத்தமங்கை அவருடைய திரு அவதார தலம். அங்கே அருகே இருக்கக்கூடிய அயவந்தி என்கின்றது அவர் வழிபாடு செய்த திருத்தலம். அங்க சாத்தமங்கைக்கும் அயவந்திக்கும் சென்று வருகின்றார். அருகே இருக்கக்கூடிய கிராமம்தான் இல்லையா? அவர் அந்த சிவலிங்க அந்த கோவிலுக்கு தவறாது சென்று பூசிப்பவர், அர்ச்சனை செய்பவர். அப்படி அவர் பூசனை செய்வதற்கு தம்முடைய மனைவியும் கூடவே சென்று பூசிப்பார்கள். பூசை செய்வதற்கு உதவி செய்வார்கள். சைவர்களுக்கு மிக இன்றியமையாத அல்லது அவர்களுக்கு என்று வைத்துக்கொள்ளக்கூடிய விரதங்களில் திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப உகந்தது. ஆதிரை நாளில் நாம விரதம் இருப்பது இல்லையா? திருவாதிரை என்பது அந்த நட்சத்திரங்களை 2 தான் திரு என்ற அடைமொழி இல்லையா? திருவாதிரையும் திருவோணமும். அந்த திருவாதிரை மிகச் சிறப்புடையது. ஏனென்று சொன்னால் அந்த திருவாதிரை சித்திரை திருவாதிரையில தான் சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தை தொடங்குறார். அடுத்த சித்திரை திருவாதிரையில தான் அதை நிறைவு செய்கின்றார். சித்திரை திருவாதிரை அன்றுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் உற்சவம். அவர் திரு அவதாரம் செய்ததும் திருவாதிரை, கணநாதர் திரு அவதாரம் செய்ததும் திருவாதிரை. இந்த ஞானசம்பந்த பெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்றுதான் அவருக்கு ஞானப்பாலும் கிடைத்தது. எனவே திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு தெரியும், மார்கழி மாதம் திருவாதிரை எவ்வளவு சிறப்பா கொண்டாடி கொண்டு வருகின்றோம் என்று. அப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் திருவாதிரை, அந்த நாளில் ஒரு நாள் திருநீலநக்க நாயனார் சிறப்பு பூசை செய்வதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு தன்னுடைய மனைவியாரையும் அழைத்து செல்கின்றார். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது அவரும் கூடவே உடனாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வைக்கின்றார். அவர் குடமுழுக்கு ஆட்டுகின்றார். ஒவ்வொன்றாக திருமஞ்சனம் செய்யும் பொழுது அம்மையார் இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி அந்த திருமஞ்சனம் ஆட்டிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சிலந்தி விழுகின்றது அவருடைய திருமேனியில. இந்த அம்மை பார்க்குறாங்க. அந்த கணமே இவருக்கு அது அன்பு மார்க்கம் இல்லையா? பார்த்த உடனே ஐயோ திருமேனியில சிலந்தி விழுந்துருச்சேன்னு அது என்ன செய்யணும் அந்த கணம் இல்லையா? உடனே என்ன செய்யறாங்க? ஊதுறதுக்காக அப்படி உமிழ்றாங்க. அதுல அம்மையனுடைய கொஞ்சம் எச்சில் வேற பட்டு விட்டது. உடனே அவருக்கு கோபம் விட்டது. இனிமேல் அம்மையினுடைய சுவாமியினுடைய திருமேனியில அனுசிதம் செய்தாய், இனி உன்னோடு வாழேன் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் தனியா வாழ்கின்றார். இந்த அம்மா ஒரு பக்கம் இருக்கின்றாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது இவருடைய கனவில் சுவாமி காட்டுறார், பாரு
நீ வந்து அந்த அவர்கள் விமிழ்ந்த எச்சி தவிர மற்ற இடங்கள் எல்லாம் கொப்பளமாக இருக்கின்றது என்று காட்டிய பிறகே அவருக்கு மனைவி செய்தது அன்பு என்று விளங்குகின்றது. எனவே இப்படி சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்து அந்த நேரம் இவர்களுக்கு இறைவன் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி காட்சி கொடுத்து இருவரும் உய்கின்றார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். அந்த அடுத்ததாக நமக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுவது சாக்கிய நாயனாருடைய புராணம் இல்லையா? சாக்கிய நாயனாருடைய புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? 63 நாயன்மார்கள்ல சமணர்கள் சாக்கியராக இருந்து கொண்டு பெருமான் திருமேனியை வழிபாடு செய்து உய்தவர். ஏன் மற்ற அருளாளர்கள் பக்தியில அன்பில இருந்து செய்தாங்க. இவருடைய பாடல்கள்ல தான் நிறைய பாடல்கள் நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை நிலை நிறுத்தக்கூடிய கருத்துக்கள் அமைந்த பாடல்கள் இவருடைய வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே. எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும், எந்த கோலம் இருந்தா என்ன, சங்கரனுடைய தாள் அதுதான் பொருள் என்று மறவாமை. நமக்கு பொருள் நேயம் கிடைக்கக்கூடிய காண வேண்டிய பொருள் எது அப்படின்னா சிவபெருமானே, பரம்பொருளே. அப்படி அந்த பொருளை உண்மை என்று உணர்ந்து அத்தன் சொல்றார், மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாமே. அவன் சாக்கியராக இருந்து கொண்டு அந்த வேடத்தை துறவாமலேயே பெருமானை வழிபாடு செய்து உய்ந்தார் என்று நாம பார்க்கின்றோம். ஆக தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். மறவாமை 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 இதைத்தான் சாத்திர நூல்கள் முழுசும் காட்டுது இல்லையா? மறவாமை, அயராமை, அயராது அரண்கலல் செலுமே. அந்த அயர்தல் என்பது மறவாமை, அதை நமக்கு காட்டியவர். அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய வரலாற்றில் பார்க்கின்றோம், வார்கொண்ட உமைப்பங்கன் களலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அவருடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற பொழுது சாக்கிய நாயனார் அந்த திருச்சங்கமங்கை என்கின்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர். அவர் சாக்கியராக இருந்து அந்த வேதங்கள் இதெல்லாம் அவருடைய கொள்கை, அவர்களுடைய கொள்கையில அவருக்கு திருப்தி இல்லை. அவருக்கு அது உண்மை விளங்கவில்லை. இது உண்மை என்று உண்மை இல்லை என்று நினைந்து, அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கின்றது, உணர்ந்து கொள்வதற்கு ஒன்று இருக்கின்றது என்று எண்ணி தேடி தேடி அலைந்தார். வேதங்களை கற்றார், என்னென்னமோ படித்தார். ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு திருப்தி இல்லை. அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் அவர் வருகின்ற பொழுது சிவலிங்க திருமேனியை பார்க்கின்றார். சுவாமி அப்படி ஆட்கொள்கின்றார், வேற என்ன இல்லையா? அப்படி பார்த்த உடனே அவரை வணங்க வேண்டும். அப்படி காந்தம் கண்ட இரும்பு போல ஈர்த்து கொண்டது அவரை. ஏன் காந்தத்திற்கு ஈர்த்தால் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு, ஆனா அது தனியாக இருக்கும் பொழுது அந்த சக்தி இருக்காது இல்லையா? காந்தத்திற்கு முன்பு வைக்கப்பட்ட இரும்பு போல, இரும்பிற்கு ஈர்க்கக்கூடிய சக்தி கிடையாது. காந்தத்தின் அருகே வைத்தாதான் ஈர்க்கக்கூடிய, இந்த காந்தத்தின் ஈர்ப்பினாலே இரும்பு போய் காந்தத்தோடு ஒட்டும். அதுபோல எம்பெருமானுடைய திருவருள் இவரை ஈர்த்து கொண்டது. அதனால அந்த திருமேனியை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு பெருமானிடத்து அன்பு பெருகியது. அப்ப நினைக்கின்றார், ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கின்றே என்று தினந்தோறும் வழிபாடு செய்ய வருகின்றார். அவருக்கு அது தெரியல, அவர்கள் முறைப்படி அதை அறிந்திராதவராக இருந்தார். அங்கே எல்லோரும் பூவெல்லாம் போட்டு அர்ச்சித்து கொண்டு இருக்கின்றார்கள். உடனே இவரும் பார்க்கிறார், நமக்கு என்ன பூவெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அருகே இருக்கக்கூடிய கல்லை போடுறார். அது பூவாக விழுகின்றது. உடனே அவர் ஓ இதுதான் முறை போல என்று அவர் செய்தது என்ன அப்படின்னா, தினந்தோறும் கல்லை எறிந்தார். தினமும் போகும்போது வரும்போது ஒரு கல்லை போடுவார். அது பெருமான் ஏற்று கொண்டார். பெருமான் அடியவர்களினுடைய அன்பிற்கு இறங்கக்கூடியவர் இல்லையா? எனவே ஒரு நாள் அவர் வீட்டில் அந்த கல்லை போட மறந்து வீட்டில் சாப்பிட உட்காந்துட்டார்.
சாப்பிட வைக்க ஒரு வாய் எடுத்து வைக்கின்ற பொழுது நினைவு வந்துருச்சு. யோ சுவாமி அங்க இருக்காரே, அவருக்கு நம்ம இன்னைக்கு போடலையே கல்லன்ட்டு வேகமா ஓடி போறார். அப்படி அந்த மறவாமை போன உடனே சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொள்கின்றார். அப்போ சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்வது என்பது மிகச் சிறப்புடையது. இதுல நிறைய அருளாளர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். நிறையா இருக்கு, நம்ம அதை பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது திருநாளை போவார் என்கிறுடைய வரலாறும் சிறப்புடையதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த சங்கம வழிபாடு. சங்கம வழிபாடு என்பது மிகச் சிறப்புடையது இல்லையா? குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, அதை காட்டிலும் சங்கம வழிபாடு என்பது மிக 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 தேவையான, இன்றியமையாத, நமக்கு சொல்லப்பட்ட வழிபாடு. இது என்ன அப்படின்னா, ஒரு குருட்டு பசு அது இருக்கின்றது. அதற்கு எங்க போகணும்னு தெரியாது. ஏன் அப்போ அந்த தொழுவத்தில் பல பசுக்கள் இருக்கின்றது. அந்த பசுக்களை மேய்ப்பதற்காக அந்த பசு மேய்ப்பவன் கூட்டி செல்லுவான். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த குருட்டு பசு என்ன செய்யுமா, அந்த பசுக்களின் ஊடையே போகுமா, பசுக்களுக்கு நடுவாக போகுமா. ஏன் அப்படின்னா, அந்த அருகே இருக்கக்கூடிய பசுக்களை அது உரசுகின்ற பொழுது சரி தம் இனம் செல்லுகின்றது, தம் இனம் செல்லுகின்றது என்று உரசிக்கிட்டே என்ன செய்யுமா, சென்ற அந்த தொழுவத்தை சேர்ந்து அடைந்து விடுமா. அதனால அது அதற்கு பயிற்சியாக இருந்தது. அந்த குருட்டு பசு வேற யாரும் இல்லை, நாம தான். நாம தான் அடியார்களோட இருந்துட்டோம்னா, என்ன யோசித்து பார்த்து சிரிக்கிறீங்க? ஏன் அந்த அடியார்கள் கூடவே நமக்கு மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல இல்லையா, என்ன சாத்திரம் தோத்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்க நடுவில் போய் உட்காந்துட்டோம்னா அவங்க எந்திரிச்சு போனா நம்மளும் போகலாம், அவங்க உட்காந்தா நம்மளும் உட்காரலாம். ஆக சென்ற இடம், சென்று சேர்கின்ற இடத்துக்கு சேர்ந்து விடலாம், சென்று சேர்கின்ற இடத்துக்கு சேர்ந்து விடலாம். அதைத்தான் அடியார் வழிபாடு நமக்கு காட்டுகின்றது. சங்கமம், சங்கமித்து இருக்கின்றோமே, இது எவ்வளோ மகிழ்ச்சியை தருகின்றது இல்லையா? ஐயா சொன்னது போல புதிய அரங்கம்தான் என்றாலும் அன்பர்கள் ஏற்கனவே ஒரு 7 நாட்கள் பழகிய அன்பர்கள் என்று சொன்னதுனால எனக்கு உண்மையிலே கவலை இல்லை. ஏன்னா இவர்களோடு இருந்து நானும் பெருமானுடைய திருவடியை ஓய்வதற்கு இல்லையா, அது ஒரு வழிதான் நமக்கு இல்லையா. கூடவே இருந்து எப்படியோ உங்கள் திருவடியை பிடிச்சி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே அடியார் கூட்டம்தான். ஏனென்று சொன்னால் அடியார் கூட்டம் நம்மை சிந்தையிலிருந்து வலுவாது இருக்க செய்யும். அதனாலதான் அடியார் கூட்டம் அல்லாத அன்பர்களோடு இணையேல் அன்பரோடு மறி அப்படிங்கிறார் மெய்கண்டார். அன்பர்கள் அல்லாதவரிடத்து விலக வேண்டும், அவர்கள் நம்மை சிறிது சிறிதாக அந்த எந்த நிலைக்கு, கேவல நிலைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அதனாலதான் அடியார் கூட்டத்தோடே இருக்கணுங்கிறது. ஏன்னா அடியார் கூட்டத்துக்குள்ளே இருந்தோன்னு வைங்க, அங்க பேச்செல்லாம் என்ன இருக்கும், ஒன்று திருமுறைகளை பற்றி இருக்கும், சுவாமியை பற்றி இருக்கும் இல்லையா. நாங்கள் இதை படித்தோம், நீங்கள் இதை படிச்சிங்க. அதனால தான் இந்த மலேசியா சைவ சித்தாந்த மன்றத்தில் கொண்டு வந்து சுவாமி விட்டுருக்கிறார் இல்லையா. அடியார் கூட்டத்தை, இங்கே இருக்கிற அடியார் கூட்டத்தையும் அந்த அன்பையும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்ட்டு இல்லையா. பெருமானுடைய கருணைக்கு அடியேன் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன். அதில் நம்முடைய பெண்ணாகடம் என்பது திரு தூங்கானை மாடம், பெண் ஆ கடம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அது ரொம்ப அற்புதமான திருத்தலம். ஒரு முறை ஊழி வருகின்றது, நீர் பெருகுகின்றது. அந்த கோவிலை அது அணுகாமல் இருக்கும்படியாக சுவாமி அப்படியே பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அந்த நந்தியம்பெருமான் திரும்பி இருந்து ஊழியை எதிர்த்ததாம். அதனால அந்த திருத்தலத்துல உள்ளே நுழைகின்ற பொழுதே நந்தியம்பெருமான் நம்மை பார்த்து நிற்பார், திரும்பிய நிலையில இருப்பார். அப்படிப்பட்ட திருத்தலம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை சிவபெருமான் அங்கே அம்மை பூசித்து கொண்டிருக்கின்றார் கையிலே. அவர் பார்க்கிறார், அம்மை பூசிப்பதற்கு இடம் வேணும், சரி நீ
பெண்ணாகடத்துக்கு செல் அப்படின்னோடனே பெண் அந்த இந்த பெருமானை பூசிப்பதற்கு முதல்ல காமதேனு வந்ததாம். காமதேனு பெண் அம்மை வருகிறா. அவர் பூசிப்பதற்கு காமதேனு வருகிறது. ஆனா காமதேனு. உடனே சுவாமி பார்க்குறாரு, என்ன பூசிக்க போனவளை காணோம், போன காமதேனுவையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஐராவதத்தை அனுப்புனாராம். கடம் ஐராவதத்தை அனுப்பின உடனே அதுவும் இந்த பெருமானுடைய திருமேனி அழகை பார்த்து அங்கேயே இருந்துருச்சான். அப்போ பெண் கடம் மூன்றும் இங்கே அமைஞ்சிருச்சான். உடனே சுவாமி பார்க்குறாரா, 3 பேரும் போயிட்டாங்க, நம்மளும் போயிட வேண்டியதான் அப்படின்னு. அவரும் இங்கே அந்த திருத்தலத்தில் அந்த மேனிலை எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொன்னால் அது சிவ கொழுந்து நாதராக ரொம்ப அற்புதமான அழகான திருமேனி கொண்டவராக இருக்கின்றார். இவரே அப்பர் சுவாமியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அவருடைய விண்ணப்பத்திற்கு இணங்க, அப்பர் சுவாமியினுடைய தமக்கையார் பல நாள் விண்ணப்பம் வைத்து இவரை மருள் நீக்கியாரை திருநாவுக்கரச பெருமானாக மாற்றினார். அந்த திருநாவுக்கரசு பெருமான் இதுகாரும் சமண சமயத்தில் இருந்த குற்றம் நீங்குவதற்கு பெருமானுடைய திருவடிக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். பொன்னார் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி அந்த கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை. அப்பர் சுவாமி பெருமான் எடுத்து கேட்டது அதுதான் இல்லையா? ரிஷபக்குரியும் சூளக்குரியும் இடும்படி கேட்டார். அது இந்த தலத்தில் அவருக்கு நிறைவேறியது. இன்றைக்கும் சித்திரை மாதம் அந்த பெண்ணாகடம் என்கின்ற திருத்தலத்தில் அந்த சூளக்குரியும் ரிஷபக்குரியும் வைப்பது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில இருக்கக்கூடிய அந்த திருப்பெண்ணாடகம் என்கின்ற தலத்திலே வணிகர் குலத்திலே இறைவனுக்கு அமுது செய்வதும் அவருடைய அடியார்களுக்கு, இப்ப சங்கம வழிபாடுதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை அமுது செய்கின்ற, தினந்தோறும் தமது இல்லத்தில் துணைவியாருடன் சேர்ந்து அமுது செய்கின்ற தொண்டினை செய்து வந்தார் களிக்கம்ப நாயனார். களிக்கம்பர் அவரும் அவருடைய மனைவியாரும் சேர்ந்து தினந்தோறும் அடியார்களுக்கு அமுது செய்வார்களாம். அப்படி செய்கின்ற பொழுது அடியார்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய பாதத்தை விளக்கி பூசை செய்து, பாதத்தை விளக்கினா பாத பூசை செய்து அழைத்து அன்னம்பாளிப்பு செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி அப்படி பாத பூசை செய்கின்ற பொழுது அவருடைய துணைவியார் நீர் வார்ப்பார். நீர் வார்த்து இவர் பூசை பண்ணி அழைத்து அமுது செய்ய வைப்பார்கள். அப்படி ஒரு நாள் அவருடைய மனைவியார் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் பாத பூசை செய்யறதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்பர் வருகின்றார். அவர் இவருடைய இல்லத்தில் ஏற்கனவே வேலையாளாக இருந்தவர். அப்போ அவருக்கு தெரியல, அவருக்குடைய என்னது, அவர் குனிந்து கொண்டு வருகின்ற அடியார்களுக்கு தண்ணி ஊற்றி பூசை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த அம்மா தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கணம் பார்த்தாங்க, நம்ம இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஓ, நம்மகிட்ட வேலை பார்த்தவரா அப்படின்னு. அவன் இவர்களிடமிருந்து வேலையிலிருந்து நீங்கி அடியார் கூட்டத்தோடு இருந்து பல காலம் இருந்திருக்கிறார். ஒரு முறை இப்படி இங்க வர்றார். அப்படி வருகின்ற பொழுது இந்த அம்மா அடையாளம் பார்த்திருக்காங்க. ஒரு கணம் பார்த்தார், இவர் நீர் வார்ப்பது ஒரு கணம் தடைபடுகின்றது. இப்படி ஊத்துறவங்க இப்படி பாக்குறாங்க. இவ்வளவுதான், இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது இல்லையா? ஒரு கணம் தாமதிக்கின்றது. உடனே தண்ணி உலகல, உடனே வாளை எடுத்து கரத்தை வெட்டுகின்றார் நம்முடைய களிக்கம்ப நாயனார். அப்போ அடியார்களிடத்து அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, நம் நோக்கில பார்த்தோம்னா, நமது சகலர்களாகிய நாம இருக்கிறோம், நம்முடைய நோக்கத்துல பார்த்தா இப்படியா மனுஷனுக்கு கோவம் வரும்? அதுக்காண்டி கையவா வெட்டுறது? ஏமா நேரா பார்த்து ஊத்த வேண்டியதானு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அங்க அப்படி நம்முடைய நோக்குப்படி பார்த்தால் அது குற்றம்தான் இல்லையா? அவர் அந்த அளவிற்கு திருவருளில் அழுந்தியவராக, அடியார்னா சிவமே என்று அந்த பூசைக்கு தடை வந்தா அவர்கள் தண்டிக்கக்கூடிய செயலை செய்வார்கள். இப்படி எத்தனையோ பேர்கள், சக்தி நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், நம்முடைய சண்டிகேச நாயனார் இல்லையா, அந்த பூசைக்கு வழிபாட்டிற்கு தடை வருகின்ற பொழுது அவர்களாவே இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த திருவருளே அதை செய்விக்கின்றது என்று நாம் அதை பார்க்கின்றோம். பொதுவா சைவர்கள் அடியார்கள் இல்ல தோத்திரம் சாத்திரம் கற்றவர்கள் இவர்களிடத்து இந்த கதையை நாம சொல்லலாம். இதை தெரியாதவங்ககிட்ட, புதுசா வர்றவங்ககிட்ட நாம சொன்னோம்னா
அது எப்படி? அது ஏன் அப்படி? ஏன் சக்தி நாயனாரா அடியார்களை யாராவது தப்பா சொன்னா உடனே நாக்க வெட்டிடுவாங்க. இவ்வளவு கோபம் இருக்கிறவங்க ஏன் அருளாளரா இருக்காங்கன்னு கேட்பாங்க நம்மட்டே. ஐயா, அது அவர்கள் செய்தது அல்ல. ஞான சம்பந்த பெருமானே தான் பாடியது எனதுரை தனதுரையாகன்னு தான் சொல்றாரு. அது ஏன் அந்த இடத்துல அப்படி பதிவு செய்யறாருன்னா, அந்த திருக்கடை காப்புல சொல்றாரு இல்லையா, இந்த ஞான சம்பந்தன் தமிழ் விரகன் தமிழ் ஞான சம்பந்தன் பாடிய இந்த 10 இவையும் பாடினால் தோல்வினை நீங்குமே அப்படின்னா, அந்த ஒரு ஐயம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஞான தான் பாடுறத தானே சொல்றதா இல்லையா? தான் பாடிய பாட்டே இதை பாடினா ஐயம் வினை நீங்கும்னு இவரே சொன்னா, அப்ப இவரே சொல்வது போல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த எனதுரை தனதுரையாக, அது எந்த தலம்? இளம்பயம் கோட்டூர். அந்த இளம்பயம் கோட்டூர் என்கின்ற திருத்தலத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அந்த திருத்தலம் அவருக்கு அந்த பாதை தெரியல. பசுவாக பசு முன்னாடி வழிகாட்டி விட்டு போச்சான். பசு பின்னாடியே சென்றாராம். இளம்பயம் கோட்டூர் வந்தது. அந்த திருத்தலத்துல தான் சுவாமி அந்த கருத்தை வைக்கின்றார். எனதுரை தனதுரையாக என்று வைக்கின்றார். ஆக இப்ப இவர் தம்முடைய அந்த நீர் வார்ப்பதை ஒரு கணம் நிறுத்திய தடைப்பட்ட காரணத்தினாலே மனைவியாருடைய கைகளை தண்டித்து குடத்தை தண்டித்ததோடு விட்டுறல. அது பாட்டுக்கு ஒரு செயல், அது போல நடந்தது இல்லையா? அது ஏதோ நகத்தை வெட்டுற மாதிரி ஒரு செயல் இல்லையா? அது போயிருச்சு. அவர் அதெல்லாம் சிந்திக்கவே இல்லை. ஒரே வெட்டிட்டு குடத்தை வாங்கி இவர் இங்க அந்த வந்திருக்கக்கூடிய அடியாரை பாதத்தை துலக்கி பூசை செய்து அழைத்து சென்று அமுதும் செய்வித்தார். அப்போதான் சுவாமி இவருடைய செயலுக்கு காட்சி கொடுத்து அங்கே திருவருளை காட்டுகின்றார் என்று அவருடைய புராணத்திலே பார்க்கின்றோம். இப்படியாக சங்கம வழிபாட்டினை செய்தவர்கள் நேசநாயனார், அமர்நீதி நாயனார், மூர்க்க நாயனார், நரசிங்க முனையரையார், அப்பூதியடிகள். இவருடைய அப்பூதியடிகள் குருவாகவும் வழிபாடு செய்தவர், தொண்டர்களுக்கும் வழிபாடு செய்தவர், அமர்நீதியார் வழிபாடு செய்திருக்கின்றார். இப்படி இவர்கள் எல்லோருமே அடியார்களை, சிவநேய செல்வர்களை, சிவனடியார்களை அவர்களை வணங்கி சிவமாகவே நினைந்து வணங்கி உய்வு பெற்றவர்கள் என்று இவர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கின்றோம். இப்போ ஒரே ஒரு சின்ன ஐயம் வருகின்றது. சிவனடியார்னா யாரு இல்லையா? ஆமா, அவர்களுக்கு 10 இலக்கணத்தை காட்டுறாரு இல்லையா? 10 அடியார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு 10 இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சைவ சமயம் எல்லாவற்றிற்கும் இருக்கு பிரமாணம். ஒன்று கூட நம்ம ஐயப்பட முடியாதபடிக்கு, ஐயம் திரிவு நீங்கும்படியாக எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால்தான் நூல்கள் நிறைய இருக்கு என்னவோ இல்லையா? சரி, அடியார் என்று சொன்னால் அந்த மெய்ப்பொருளை ஆர்ந்து இருப்பவர்கள் அடியார்கள். அடியை ஆர்ந்து இருப்பவர்கள். அடியை தவிர மற்றொன்றும் சிந்தியாது. சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம். சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், மறந்தும் செல்லாமை. அதுதான் அடியார்களுக்குரிய இலக்கணம். இலக்கணம் அப்படி அடியார்களை கண்ட மாத்திரத்திலே, அதாவது நாம அடியாரா, நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். நாம சிவனடியாரா? ஆமா, திருநீர் பூசி இருக்கிறோம், உத்திராட்சம் அணிஞ்சிருக்கிறோம், திருமுறை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். இதெல்லாம் புற அடையாளங்கள் தான் இல்லையா? அக அடையாளம்னு ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னா, அடியார்கள் என்பது அவர்கள் அடியாரை, சிவ சின்னங்கள் தரித்து வரக்கூடிய அடியாரை பார்க்கின்ற பொழுது உள்ளத்துக்குள்ள கண்ணீர் வரணுமா, அந்த இன்பம் பெருகணுமா, அன்பு மீதூரணுமா. பார்த்த மாத்திரத்திலே என்ன செய்யணுமா? கைகள் குவித்து வழிபாடு செய்வதற்கு நமக்கு வரணும். அடியாரை கண்டால் இன்புறுவது, அதுதான் அந்த முக்கியமான இலக்கணம். இலக்கணம்னு 10 சொல்லி இருக்கு இல்லையா? அந்த திருமேனியை பார்த்ததும் கண்ணீர் வருவதும், மயிர்கூச்சி எறிவதும், மூர்ச்சிப்பதும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அடியவரை கண்டால்னு. ஆக அடியார்கள் என்பது அடியார்களை பார்த்த மாத்திரத்திலே அந்த ஆன்மாவிடத்து அன்பு மீதூரும். அப்போதான் நமக்கு புரியும் இல்லையா? அதுதான் நமக்கு பிரமாணம். அப்படி அடியார்கள் அப்படி அதைத்தான் நமக்கு குலச்சிறையார் காட்டினார். கணங்களாய் வரினும் தமியராய் வரினும்
குணம் கொண்டு பணிந்து ஏத்தி, பணிவு, அந்த அவர்களை பார்த்த உடனே என்ன ஆயிரணும், நம்ம பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அருகே இருக்கவங்க கூடியவங்க யாராவது தெரியாதவங்க, திருநீரே அணியாதவர்கள் இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒன்றும் பேச மாட்டோம் இல்லையா, ஜஸ்ட் அ பேசஞ்சர் அப்படிதான் இருப்போம். இதே இது பக்கத்துல இருக்கிறவங்க திருவாசகத்தை எடுத்து படிக்கிறாங்கன்னு வைங்க, நல்லா திருநீர் அணிந்திருக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யும், கண்ணு சொல்லாமலே அவங்களே திரும்ப திரும்ப பார்க்கும் இல்லையா. அப்புறம் என்ன புத்தகம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும். ஓ, நீங்க திருவாசகம் படிக்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்க அங்க அந்த ஊர்ல சபை இருக்கா, என்ன இருக்கா ஏது எல்லாம் கேட்டு திரும்ப கீழே இறங்கி வரும்போது என்ன ஆயிடுவோம், வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு குரூப்பே ஆரம்பிச்சிருவோம், இல்ல நம்ம குரூப்ல அவங்கள இணைச்சி விட்டுருவோம். அப்படித்தானே நடக்குது. நான் வந்து 2 நாள்லயே அம்மா அவங்க குரூப்ல என்னைய இணைச்சி விட்டுட்டாங்க, அம்மா அவங்க குரூப்ல என்னைய இணைச்சி விட்டாங்க. ஆக இப்ப என்னுடைய செல்ல பூரா மலேசியா குரூப்பா தான் இருக்கு இல்லையா. அது எனக்கு என்னதுதான், மிகுந்த சந்தோஷம்தான். ஏன்னா அடியார் கூட்டத்தோட இருக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகாது, வினை வந்து சேராது, ஆகாமியம் ஏறாது. அடியார் கூட்டத்தோட இருந்தா ஆகாமியம் ஏறாது நமக்கு, அதான் கிடைக்கக்கூடிய பெரும் பயன். ஏன்னா நம்ம பல நேரம், இப்போ இந்த நாள் 25ஆம் தேதி இந்த நாள், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா வேற வினை எதுவுமே செய்யலையே. வினை செஞ்சாதானே ஆகாமியம் ஏறும். ஏன் இல்லைங்க, நீங்க இங்க உட்காந்துருக்கிறீங்க, நான் பாட்டுக்கு என்னோட ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலரும் இல்லையா, இல்ல நீங்க பாட்டுக்கு இருங்க, நான் பாட்டுக்கு வேற ஏதோ சிந்தி, நீங்க இங்க அமர்ந்திருந்து என்ன செய்தாலும் அது நல்வினை தான், சிவ நல்வினை தான். ஐயா யாராவது நினைப்பாங்க, இது அன்னைக்கே சொல்லியிருந்தா வகுப்புல கூட நாங்க வேற வேலையை பார்த்துருந்தோம் எப்பவுமே. ஒரு வாரம் உட்காந்து சிவப்பிரகாசத்தை எழுதுனா அவத்தைகள் அத்துவீதம் தசகாரியம்னு எழுதுன்னு சொன்னீங்களேம்மா இல்லையா அப்படின்னு சொன்னா இல்லையா, அடியார் கூட்டத்துல இருந்தா அது சிவ நல்வினை. அப்ப யோசித்து பாருங்க, இந்த 3 மணி நேரம் நம்ம சிவ நல்வினை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனாலேயே இந்த கூட்டத்தோட இருக்கணும், ஆகாமியம் ஏறாமல் தடுக்கப்படும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இந்த நல்ல நாளிலே நமக்கு குரு லிங்க சங்கம வழிபாட்டினுடைய இன்றியமையாததையும், இப்படி வழிபாட்டினால் நமக்கு கிடைக்கின்ற பெரும் பயனையும், இப்போ இன்றைக்கு இந்த சிந்தனையில நம்ம அமைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பயன் எது, வினைகள் ஏறாம இருக்கு, பிறவி வர எத்தனையோ பிறவி இந்த நேரத்துல நமக்கு சுவாமி அங்க கட் பண்ணி விட்டுருவார் இல்லையா, குறைக்கப்படும் என்று சொல்லி நல்லதொரு நாளிலே நமக்கு நற்சிந்தனையை அமைத்து கொடுத்த அடியார் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய சின்ன உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.